எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஊக்கம். வாங்க, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம மனசையும் நம்ம ஆற்றலையும் சலிக்காம திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தி, அது என்னவா இருக்கும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அதுக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். முதல்ல ஊக்கம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வரையறை கொடுப்போம். உண்மையில ஊக்கம்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் சக்தியா வேலை செய்யுது? சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஊக்கம்ங்கிறது அப்பப்போ வர்ற ஒரு ஃபீலிங் கிடையாதான். அது ஒரு தொடர்ச்சியான சக்தி, நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கிற ஒரு ஆற்றல். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அது நம்ம மனச ஒரு தடவை மட்டும் இல்ல, இடையறாது, அதாவது விடாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா. சரி, ஊக்கம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த உள்ள இருக்கிற சக்தி எப்படி நம்மளோட செயல்கள்ல, நம்ம பழக்க வழக்கங்கள்ல வெளிப்படுதுன்னு பாப்போம். ஊக்கம் இருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாரு, எப்படி நடந்துக்குவாரு? ஊக்கமா இருக்கிற ஒருத்தரோட இந்த 4 முக்கியமான குணங்களையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு நாள் செய்யற விஷயம் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. சின்ன சின்ன வேலையில கூட கவனம் செலுத்துறதுல இருந்து, எதையுமே தள்ளி போடாம இருக்கிறது, அவசரப்படாம நிதானமா செய்யறது, அப்புறம் தோல்வி வந்தா துவண்டு போகாம இருக்கிறது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. ஊக்கம்னா என்னன்னு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. அது என்னன்னா, ஊக்கம்னா என்ன இல்லைன்னு பாக்குறது. சில சமயம் ஒரு விஷயத்தோட எதிர்மறையா பார்க்கும்போதுதான் அதோட உண்மையான அர்த்தம் பளிச்சுன்னு தெரியும், இல்லையா? இப்போ இந்த 2 பக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் திட்டமிட்ட செயல், நிலைத்தன்மை, மீள்திறன்னு ஊக்கத்தோட வெளிச்சமா இருக்கிற மனசு. இன்னொரு பக்கம் அவசரம், தள்ளி போடுறது, விரக்தின்னு இருட்டு. இத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஊக்கம்ங்கிறது வாழ்க்கைய ரொம்ப கவனமா, நிதானமா, ஒரு நிலையான அணுகுமுறையோட வாழ்றது தானே. சரி, ஊக்கத்தோட குணங்களை எல்லாம் பார்த்தோம். ஊக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னு ஒப்பிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்? ஊக்கத்தோட அந்த மாற்றத்தை உருவாக்குற சக்திய பத்தி இப்ப பாப்போம். இந்த வரிய மட்டும் கொஞ்சம் நிதானமா மனசுக்குள்ள வாங்கி பாருங்க. இடையராது செடி வளர்வது போன்று ஊக்கம் உடையவனது உள்ளம் வளர்கிறது. அப்பப்பா, என்ன ஒரு ஆழமான உருவகம்! யோசிச்சு பாருங்க, ஒரு செடி எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கண்ணுக்கே தெரியாம வளர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஊக்கமுள்ள ஒருத்தரோட மனசும் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குமாம். எவ்வளவு அழகா அதை விளக்கியிருக்காங்க பாத்தீங்களா? நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு மகுடம் வச்ச மாதிரி, ரொம்ப பழமையான, நாம எல்லாரும் ரொம்ப மதிக்கிற ஒரு இடத்துல இருந்து வர்ற ஞானத்தை இப்ப பார்க்க போறோம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அதிலார் உடையது உடையரோ மற்று. இந்த குறள் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற உண்மையான சொத்தே ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இல்லாதவங்க வேற என்னதான் வெச்சிருந்தாலும் அவங்க கிட்ட உண்மையிலேயே ஏதாவது இருக்கான்னு கேட்டா அது சந்தேகம்தான். அப்போ உண்மையான சொத்து எது? நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஊக்கம்தான். சரி, நம்ம இந்த உரையாடலோட முடிவுக்கு வர்றோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த பழங்கால ஞானத்தை எல்லாம் கேட்டதோட நிறுத்தாம இத உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துங்க. யோசிங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில இந்த வற்றாத ஆற்றலான ஊக்கத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க?